லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது 47ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 53ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ಓದುವಾಗ அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂಗತಿ ನಡೀತದೆ. நான் பேசுறது பின்னாடி கேட்கலன்னு சொன்னா முன்னாடி வந்து உட்காந்துக்கோங்க. ನಿಮಗೆ ಹಿಂದೆ ಕೇಳಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಮುಂದೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். ನಾವು ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 47ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது 47ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 53ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ನಾವು ಓದುವಾಗ ஒரு சம்பவம் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன சம்பவம் என்று சொன்னால் ಅಲ್ಲಿ ಏನು ಸಂಭವ ನಡೆಯಿತು ಅಂದ್ರೆ இயேசு கிறிஸ்துவானவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுதுதான் தம்முடைய சீஷர்களோடு கூட உணவு அருந்தி வந்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಗತಾನೆ ತನ್ನ ಶಿಷ್ಯರೊಂದಿಗೆ ಊಟ ಮುಗಿಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. கெத்செமனே தோட்டத்திற்கு வந்திருக்கிறார். ಗೆತ್ಸೆಮನೆ ಎಂಬ ತೋಟಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. கெத்செமனே தோட்டத்திலே அவர் சொல்லுகிறார், ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, எனக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ನನಗಾಗಿ ನೀವು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஒரு கல் எரியக்கூடிய தூரத்திற்கு அவர் செல்லுகிறார். ಒಂದು ಕಲ್ಲೆಸೆಯುವ ದೂರಷ್ಟು ಆತನು ಹೋಗುತ್ತಾನೆ. அங்கே சென்று அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வந்து விழுந்து கொண்டிருந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆತನ ಬೆವರು ರಕ್ತದ ಹನಿಗಳಾಗಿ ಬೀಳ್ತಾ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. அவ்வளவு மனது வியாகுலப்பட்டவராக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ಅಷ್ಟೊಂದು ಮನೋವ್ಯಾಕುಲಪಟ್ಟವರಾಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದರು. அவருடைய சிந்தனையிலே அவ்வளவு சிந்தனைகள் சூழ்ந்திருக்கிறது. ಅಷ್ಟೊಂದು ಆಲೋಚನೆಗಳು ಆತನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ದೇವರೇ ಈ ಪಾತ್ರೆ ನನ್ನಿಂದ ದೂರವಾಗುವುದಾದರೆ ದೂರವಾಗಲು ಮಾಡು. ஆகிலும் என் சித்தம் அல்ல, ಆದರೂ ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ உம்முடைய சித்தம் என்று சொல்லி பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ನಿನ್ನ ಚಿತ್ತವೇ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. குமாரனாகிய கிறிஸ்து ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನು தன்னுடைய பிதாவின் தகப்பனிடத்திலே கேட்கிறார். ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಕೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ ನಡೀತದೆ. சீஷர்கள் விழித்திருந்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். ಶಿಷ್ಯರಿಗೆ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಕೋರಿಕೊಳ್ತಾರೆ. அவர்களும் தூங்கிவிட்டார்கள். ಅವರು ಸಹ ನಿದ್ದೆ ಮಾಡಿದರು. இயேசு கிறிஸ்து 46ஆம் வசனத்தில் கேட்கிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 46ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ஏன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ನೀವು ನಿದ್ರೆ ಮಾಡುವುದೇನು, ಹೇಳಿರಿ, ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾದಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர்களுக்கு சோதனை வரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ಅವರಿಗೂ ಶೋಧನೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ನೀವು ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗದಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಉತ್ಸಾಹಪಡಿಸುತ್ತಾನೆ. முன்பாக அவர்களுக்கு சோதனை வந்தது. ಮುಂದೆನೇ ಅವರಿಗೆ ಶೋಧನೆ ಬಂದಿತ್ತು. எல்லாரும் ஆண்டவர் விட்டு தலை தெறிக்க ஓடிவிட்டார்கள். ಎಲ್ಲರೂ ಸಹ ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಹೋದರು. அங்கே தூரத்தில் நின்று கொண்ட பேதுருவும் ஆண்டவரை மறுதலிக்கிறார். ಅಲ್ಲಿ ದೂರದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದ ಪೇತ್ರನು ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುತ್ತಾನೆ. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள். ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அதன் பிறகு என்ன நடக்கிறது? ಅದಾದ ಮೇಲೆ ಏನು ನಡೆಯಿತು? தன்னோடு கூட உணவருந்திய யூதாஸ் காரியோத் வருகிறார். ತನ್ನೊಂದಿಗೆ ಊಟ ಮಾಡಿದ ಯೂದಾಸ್ ಇಸ್ಕರಿಯೋತನು ಬರ್ತಾನೆ. யூதாஸ் காரியோத் வரும்போது ಯೂದಾಸ್ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಬರುವಾಗ அவனோடு கூட போர் சேவகர்களையும் அழைத்து கொண்டு வருகிறார். ಅವನ ಜೊತೆಗೆ ಸೇವಕರನ್ನು ಸಹ ಅವನು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. எதற்காக கூட்டிக் கொண்டு வருகிறான்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವನು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ? இயேசு கிறிஸ்துவானவரை அவன் காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ.
48 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 48ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, யூதாசே, ಯೂದನೇ, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். ಮುತ್ತಿಟ್ಟು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನನ್ನು ಹಿಡಿಕೊಡುತ್ತೀಯಾ ಎಂದು ಕೇಳಿದನು. உடனே அங்க டென்ஷன். உடனே ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಗಲಿಬಿಲಿ. சீஷர்களுக்கு தெரிந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவரை தான் இவர்கள் சிறைப்பிடிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி. ಶಿಷ್ಯರಿಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ಅವರು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அங்கே நடக்க போறத பார்த்து 49 வசனத்தில் சிலர் சொல்லுகிறார்கள், ಅಲ್ಲಿ ನಡೆಯುವುದನ್ನು ನೋಡಿ ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே பட்டயத்தினால வெட்டிடுவோமா என்று சொல்லி அவர் கேட்கிறார்கள். ಕರ್ತನೇ ಕತ್ತಿಯಿಂದ ಹೊಡೆಯುವುದಾ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಕೇಳ್ತಾರೆ. ஏனென்று சொன்னால் இவர்களிடத்திலே பட்டயம் அவ்வளவு இருக்குமா என்று சொல்லி தெரியாது. ಯಾಕಂದ್ರೆ ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಕತ್ತಿ ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து போஷித்தார் இல்லைங்களா? 5000 ಜನರಿಗೆ ಪೋಷಣೆ ಮಾಡಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನುಗಳನ್ನು ಇಟ್ಟು 5000 ಪೋಷಿಸಿದರು. அந்த அற்புதத்தை இந்த சீஷர்கள் பார்த்திருந்தார்கள். ಈ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಶಿಷ್ಯರು ನೋಡಿದ್ದರು. நான் ஆண்டவருக்காக ஒரு கத்தி எடுத்து வீசுவேன், ஆண்டவர் அதை 100 கத்தியா மாத்தி எல்லா தலையும் ஒரே ஷாட்ல போ வச்சுவாருன்னு சொல்லி நினைத்திருக்கலாம். ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಒಂದು ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದು ಬೀಸಿದರೆ ಅದರಿಂದ 5000 ಜನರ ತಲೆಗೆ ಉಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳಿರಬಹುದು. அங்கிருந்த எல்லாரும் ஒரே சமயத்துல மரித்து விட்டிருப்பார்கள். ಅಲ್ಲಿರೋರು ಎಲ್ಲರೂ ಸಹ ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவானவர் என்னை பாராட்டுவார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನನ್ನು ಹೊಗಳುತ್ತಾರೆ என்று நினைத்து ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು அங்கு நின்று கொண்டிருந்த பேதுரு என்ன செய்கிறான்? ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಂತ ಪೇತ್ರನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? பிரதான ஆசாரியனுடைய ஒரு வேலைக்காரனுடைய காதை வெட்டி விடுகிறான். ಅಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನ ಆಳಾದ ಒಬ್ಬನ ಬಲಗಿವೆಯನ್ನು ಆತನು ಕಡಿದು ಹಾಕ್ತಾನೆ. தலைக்கு தான் அவனுடைய கத்தி போயிருக்கும், ತಲೆಗೆನೆ ಅವನ ಕತ್ತಿ ಹೋಗಿರ್ತದೆ. ஆனால் அவனுடைய பதட்டத்தினாலேயும் ಆದ್ರೆ ಅವನ ಒಂದು ಕಳವಳದಿಂದ அந்த வேலைக்காரன் தலையை கண்டிப்பா இந்த பக்கம் அசைத்திருப்பான். ಆ ಕೆಲಸಗಾರನು ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಅಲುಗಾಡಿಸುತ್ತಾನೆ. ஆனபடினால காது மட்டும் வெட்டப்படுகிறது. ಆದ್ರಿಂದ ಕಿವಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಕಡಿದು ಹೋಗ್ತದೆ. ஒரு இயேசு சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, 51வது வசனம் 51ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ வாசிக்கலாம், ಓದೋಣ. ಆದರೆ ಯೇಸು ಇಷ್ಟಕ್ಕೆ ಬಿಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿ ಆ ಕಿವಿಯನ್ನು ಮುಟ್ಟಿ ಅವನಿಗೆ ವಾಸಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಬಳಿಕ ಯೇಸು இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, இது போதும், இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதட்டுகிறார். ಇಷ್ಟಕ್ಕೆ ಬಿಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಗದರಿಸುತ್ತಾನೆ. சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ಅದಾದ್ಮೇಲೆ ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார். ಆ ಕಿವಿಯನ್ನು ಮುಟ್ಟಿ ಅವನಿಗೆ ವಾಸಿ ಮಾಡಿದರು. இயேசுவானவர் தாம் வாழ்ந்த நாட்களிலே கடைசியாக சுகமாக்கக்கூடிய ஒரு செய்கையை செய்தார் என்று சொன்னால் அது இந்த சூழ்நிலையில் தான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಾನು ಜೀವಿಸಿದ ದಿನಗಳಲ್ಲಿ ಸೌಖ್ಯಪಡಿಸಿದ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡೋದಾದರೆ ಅದು ಇದೇನೆ. கடைசியாக செய்த சுகம், ಇದು ಕಡೆಯದಾಗಿ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸೌಖ್ಯ. அவர் மரிக்க போவதற்கு முன்பதாக ಆತನು ಮರಣ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ஒரு ಮುಂಚಿತವಾಗಿ மனிதனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த சூழ்நிலையில் தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿರುವುದಾದ್ರೆ ಅದು ಈ ಪರಿಸ್ಥಿತಿನೇ. யார் இந்த மனிதன்? ಆ ಮನುಷ್ಯನು ಯಾರು? ஆண்டவரை அறிந்த மனிதனா? ದೇವರನ್ನು ಅರಿತ ಮನುಷ್ಯನ? ஆண்டவரை நேசிக்கக்கூடிய மனிதனா? ಕರ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿನ? ஆண்டவரை என்னை சுகப்படுத்தும் என்று கேட்ட மனிதனா? ಕರ್ತನೇ ನನ್ನನ್ನು ಸೌಖ್ಯ ಮಾಡುವಂತ ಕೇಳಿದ ವ್ಯಕ್ತಿನ? எல்லா கேள்விகளுக்கும் இல்லை என்றுதான் பதில். ಈ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೂ ಇಲ್ಲ ಎಂಬುದೇ ಅದರ ಒಂದು ಉತ್ತರ. ஆண்டவரை சிறைப்பிடிக்க வந்த ஒரு நபர் தான். ಕರ್ತನನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. தேவனை தவறாக புரிந்து கொண்ட மனிதர்களில் ஒருவன் தான். ದೇವರನ್ನು ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ஆகிலும் அந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதனுக்கு ஒரு காதிலே ஒரு இடரல் உண்டாகிறபடினாலே, ಆದರೂ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ಗಾಯವಾಗುವಾಗ தேவன் யார் கேட்பதற்கும் வெயிட் பண்ணாமல் அந்த இடத்துல அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ದೇವರು ಅಲ್ಲಿ ಯಾರು ಕೇಳುವವರೆಗೂ ಕಾಯದೆ ಆತನಿಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. அவனுக்கு சுகம் உண்டானது, ಅವನಿಗೆ ವಾಸಿಯಾಯಿತು. ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ರು? 2 காரியங்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு அடிகோடிட்டு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தது எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும், தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்றுதான்.
ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದಿದ್ದು ಎಲ್ಲರಿಗೂ ಆರೋಗ್ಯ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿಯೂ ಮತ್ತು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕಾಗಿಯೂ அது எல்லாவற்றையும் முடித்து தம்முடைய பாவ நிவாரண பலியாக ஆண்டவர் தம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ಅದೆಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿ ಪಾಪ ನಿವಾರಣೆ ಬಲಿಯಾಗಿ ತನ್ನನ್ನು ತಾನೇ ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದ. அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. ಅದೇನೇ ಆತನ ಲಕ್ಷ್ಯವಾಗಿತ್ತು. அந்த குறிக்கோளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ಅಂತ ಒಂದು ಲಕ್ಷ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಇರುವಾಗ இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த சுகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. ಈ ಒಂದು ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಆತನಿಗೆ ಇರಲಿಲ್ಲ. அவனும் கேட்கவில்லை. ಅವನು ಸಹ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை அங்கே காண்பிக்கிறார். ಆದರೆ ಕರ್ತನು ಅಲ್ಲಿ ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. நான் ಅழிக்க வரவில்லை, ನಾನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, நான் கொல்லுவதற்கு இந்த பூமிக்கு வரவில்லை, ನಾನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದಿಲ್ಲ, நான் சுகப்படுத்துவதற்கு வந்திருக்கிறேன், ನಾನು ಆರೋಗ್ಯ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ, நான் கட்டுவதற்கு வந்திருக்கிறேன், ನಾನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ, உன்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன், ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் தரிசனத்தையும் மறக்காதவராக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ನನ್ನ ಉದ್ದೇಶವನ್ನು ಯೋಜನೆಯನ್ನು ಮರೆಯದವನಾಗಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. நம்முடைய அன்பை எல்லா சூழ்நிலைகளிலும் வெளிப்படுத்துகிற தேவன், ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಕಟಿಸುವಂತ ದೇವರು. இந்த மாலை வேளையிலே சுகமளிக்கும் ஆராதனைக்காக வந்திருக்கிறோம். ಈ ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಇರುವಂತಹ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. தேவனை நேசிக்காத ஆண்டவரை தவறாக புரிந்திருக்கிறவர் அவருடைய பிள்ளைக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னார். ದೇವರನ್ನು ಅರಿಯದ ಅವರು ವ್ಯಕ್ತಿಗೆ ಅಲ್ಲಿ ದೇವರು ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. அவருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் சுகப்படுத்துவது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. ಆದರೆ ಆತನ ಮಕ್ಕಳು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಾಗ ಅವರಿಗೆ ಸೌಖ್ಯ ಕೊಡುವುದು ಎಷ್ಟು ನಿಶ್ಚಯವಾಗಿದೆ. நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. மரண பரியந்தம் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ಆತನ ಮರಣ ಪರ್ಯಂತರವೂ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய மரணம் பரியந்தமும் நம்மை நேசித்தார். ಆತನ ಮರಣ ಪರ್ಯಂತರವೂ ಸಹ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ. அவர் தம்முடைய நேசத்தை தம்முடைய மரணத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி காண்பித்தார். ಆತನು ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತನ್ನ ಮರಣದ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸಿದರು. அந்த தேவனிடத்திலே தான் இந்த மாலை வேளையில் சுகத்தை நாடி வந்திருக்கிறோம். ಅಂತಹ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಈ ಸಾಯಂಕಾಲದ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸೌಖ್ಯವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೇವೆ. சிலர் வர முடியாதபடி ஹாஸ்பிட்டலிலேயும் இருக்கிறார்கள். ಕೆಲವರು ಬರಲಿಕ್ಕಾಗದೆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲೂ ಸಹ ಇದ್ದಾರೆ. அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்க போகிறோம். ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪರವಹಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, பேதுரு அந்த மனிதனுடைய காதை வெட்டுவதற்கு முயற்சி செய்தானா? ಪೇತ್ರನು ಅವನ ವ್ಯಕ್ತಿನ ಕಿವಿ ಕತ್ತರಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದನ? இல்லை. ಇಲ್ಲ. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அவன் முயற்சி செய்தான். ಅವನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ. அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த மகனுடைய காது மட்டும்தான் அறுபடும்படி செய்தார். ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಕಿವಿ ಮಾತ್ರ ಕತ್ತರಿಸುವಾಗಿ ಮಾಡಿದರು. ஏன் ஆண்டவர் காதை அறுபடும்படியாக செய்தார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಕಿವಿ ಮಾತ್ರ ಕತ್ತರಿಸುವಾಗಿ ಮಾಡಿದರು? காது இருட்டுல சரியா தெரியாது. மூக்கு வெட்டி இருக்கலாம், மூஞ்சிக்கு முன்னாடி தான் இருக்கு, மூக்கு நீட்டா இருக்கும், சில பேருக்குலாம் வெட்டி இருக்கலாம். ಕಿವಿ ಬಂದು ಅದು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಕಾಣಿಸೋದಿಲ್ಲ. ಮೂಗಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತೆ, ಮುಂದೆ ಸಹ ಇರ್ತದೆ. வாயை கூட வெட்டி இருந்திருக்கலாம், ஏன்னா நீ தானே எங்க ஆண்டவரை பத்தி பேச வந்திருக்கிறேன்னு சொல்லி வெட்டி இருந்திருக்கலாம். ಬಾಯಿ ಬೇಕಾದ್ರೂ ಕಡಿಬಹುದಾಗಿತ್ತು, ಯಾಕಂದ್ರೆ ಯಾಕೆ ನಮ್ಮ ಕರ್ತನನ್ನು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಬರ್ತೇ ಎಂಬುದಾಗಿ. ஏன் காது? ಯಾಕೆ ಕಿವಿ? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ಇಸ್ರಾಯೇಲರೇ ಕೇಳು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. உன்னுடைய காதுகள் இருந்தும் நீ கேளாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ನಿನ್ನ ಕಿವಿಗಳು ಇದ್ದರೂ ಸಹ ನೀನು ಕೇಳದೇ ಇದೆಯಾ? நீ கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறாய், உன்னுடைய காதுகளின் மூலமாக, ஆனால் சரியாக உன்னுடைய காதுகளிலே விழாதபடினாலே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ಕೇಳುತ್ತೀಯಾ? ಅದನ್ನು ನೀನು ಸರಿಯಾಗಿ ಕೇಳದೇ ಇರುವುದರಿಂದ ತಪ್ಪಾಗಿ ನೀನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? அங்கே சூழ்ந்திருந்த மனிதர்களுடைய செவிகள் சரியாக கேட்காத செவிகளாக இருந்தது. ಅಲ್ಲಿ ಆವರಿಸಿಕೊಂಡಿದ್ದ ಜನರ ಕಿವಿಗಳು ಸರಿಯಾಗಿ ಕೇಳಿಸದ ಕಿವಿಗಳಾಗಿತ್ತು. அங்கே கூடியிருந்த மனிதர்கள் யாவரும் ஆண்டவருக்கு பயந்தவர்கள் தான்.
ಅಲ್ಲಿ ಕೂಡಿದ್ದ ಎಲ್ಲಾ ಜನರು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತವರೇ ಆಗಿದ್ದರು. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் தான், ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಜನರೇ. ஆனால் அவர்களுடைய புரிதல் சரியானதாக இருக்கவில்லை. ಆದ್ರೆ ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ ವಿಷಯ ಸರಿಯಾಗಿರಲಿಲ್ಲ. அவருடைய காதுகளுக்கு சுகம் உண்டாக வேண்டிய அவசியம் இருந்தது. ಅವರ ಕಿವಿಗಳಿಗೆ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇತ್ತು. ஆண்டவர் அதை தான் ஒரு சிம்பாலிக்கா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಅದನ್ನೇ ಸಾಂಕೇತಿಕವಾಗಿ ಅವರು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் இந்த பூமியிலே செய்த ஒவ்வொரு சுகத்திற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. ವೇದವಾಕ್ಯವು ಹೇಳ್ತದೆ, ಕರ್ತನು ಮಾಡಿದ ಒಂದೊಂದು ಸೌಖ್ಯಕ್ಕೂ ಒಂದು ಅರ್ಥ ಇದೆ. அவர் தேவையில்லாமல் யாரையும் சுகப்படுத்துவதில்லை. ಆತನು ಯಾರಿಗೂ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. தேவையில்லாமல் யாரையும் மரணத்திலிருந்து எழுப்புவதில்லை. ಯಾರು ಸಹ ಅವಶ್ಯಕತೆಗೆ ಮೀರಿ ಮರಣದಿಂದ ಎಬ್ಬಿಸಲಿಲ್ಲ. தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக தான் ஆண்டவர் சுகத்தை செய்து கொண்டிருந்தார். ದೇವರು ತನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. இல்லாமட்டா சீஷர்களுக்கு ஒருபோது நீங்க சமைக்க வேண்டாம், நான் சப்ளை பண்ற சாப்பாடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಶಿಷ್ಯರಿಗೆ ನೀವು ಅಡಿಗೆ ಮಾಡೋದು ಬೇಡ, ನಾನೇ ನಿಮಗೆ ಸಪ್ಲೈ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಅವರು ಹೇಳಿರ್ಬೋದು. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து காட்டவில்லை. ಆದ್ರೆ ಕರ್ತನು ಆ ರೀತಿಯ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ ತೋರಿಸಲಿಲ್ಲ. ஏன்னு சொன்னால் அது தேவையில்லாத அற்புதம். ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದ ಒಂದು ಅದ್ಭುತ. சாப்பாடுக்கு நீ தான் உழைக்க வேண்டும். ನಿನ್ನ ಊಟಕ್ಕಾಗಿ ನೀನೇ ದುಡಿಯಬೇಕು. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று சொன்னால் அந்த அற்புதத்தின் வாயிலாக ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ಕರ್ತನು ಯಾವುದೋ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಆ ಅದ್ಭುತ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನೋ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತಾನೆ. அதை பார்த்து மற்றவர்களுக்கும் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಅದನ್ನು ನೋಡಿ ಬೇರೆಯವರಿಗೂ ಸಹ ಬೇರೆ ವಿಷಯವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಅದನ್ನು ಬಯಸುತ್ತಾನೆ. அதற்கு தான் தெய்வீக சுகம் என்று சொல்லி அர்த்தம். ಅದಕ್ಕೇನೆ ದೈವಿಕವಾದ ಸೌಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ಕರ್ತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡಿ ಬೇರೆಯವರು ಆತನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அதன்படிதான் ஆண்டவருடைய சுகம் இருக்கும். ಅದರ ರೀತಿಯೇ ಕರ್ತನ ಸೌಖ್ಯವು ಇರುತ್ತದೆ. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த மனிதனை சுகமாக்குறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸಿದರು. இந்த மனிதனுடைய பெயர் யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಈ ಮನುಷ್ಯನ ಹೆಸರು ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த மனிதன் அந்த இடத்திற்கு வர வேண்டும். ಈ ವ್ಯಕ್ತಿಯು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರಬೇಕು. அவனுடைய காதுகள் அறுபட வேண்டும். ಅವನ ಕಿವಿಯು ಕಡಿದು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவர் அவனை சுகப்படுத்த வேண்டும். ಕರ್ತನು ಆತನನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸಬೇಕು. ஆண்டவர் அதை தீர்மானித்து வைத்திருந்தார். ಇದನ್ನು ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದರು. அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால், ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವುದಾದರೆ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். ಆ ಸಮಸ್ಯೆಗೆ ಉತ್ತರ ಸರಿಯಾದ ತೀರ್ಪನ್ನು ಕರ್ತನು ಆಗಲೇ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனபடினால் நாம் கலக்கம் அடைய தேவையில்லை. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಕಳವಳಗೊಳ್ಳುವುದು ಬೇಡ. ஒரு சுகவீனம் வரும்போது, பலவீனம் வரும்போது, ஆபத்து வரும்போது நாம் கலங்க தேவையில்லை. ಒಂದು ವೇಳೆ ಅನಾರೋಗ್ಯ ಮತ್ತು ಅಸೌಖ್ಯತೆ ಬರುವಾಗ ಮತ್ತು ಆಪತ್ತು ಬರುವಾಗ ನಾವು ಕಳವಳಗೊಳ್ಳುವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. நாம் அவரிடத்திலே அவரை சார்ந்து நாம் கேட்கும்போது, ನಾವು ಆತನನ್ನು ಆತುಕೊಂಡು ಆತನನ್ನು ಕೇಳುವಾಗ அவர் சுகம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ಆತನು ಸೌಖ್ಯ ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ಈ ನಂಬಿಕೆಯು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்பட போவதில்லை. ನೀವು ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. வியாதிகளை கண்டு அஞ்சி நடுங்குவதில்லை. ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಕಂಡು ನೀವು ಅಂಜಿ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு பயப்பட போவதில்லை. ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿ ನೀವು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்களை நடத்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸುತ್ತಾನೆ. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் கொடுக்கக்கூடிய சுகம், ಆತನು ಕೊಡುವಂತ ಆರೋಗ್ಯ, பலன், ஆரோக்கியம் ಬಲವು, ಆರೋಗ್ಯ நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಆತನ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இந்த மாலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் எடுத்து செல்ல வேண்டும். ಈ ಸಾಯಂಕಾಲದ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಬಲಹೀನತೆಯನ್ನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ஒன்று, ஆண்டவர் சுகப்படுத்துவார் பூரணமாக. ಅದನ್ನು ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಕರ್ತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸುಖಪಡಿಸುತ್ತಾನೆ. இரண்டாவது, ஆண்டவர் அந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு பலனை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ಆ ಬಲಹೀನತೆಯನ್ನ ಗೆಲ್ಲುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. தொடர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருப்பார். ನಮಗೆ ನಿರಂತರವಾಗಿ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதுதான் நம்முடைய தேவன்.
ಅದೇನೇ ನಮ್ಮ ದೇವರು. இந்த மாலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னார். ಈ ಸಾಯಂಕಾಲದ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅಂತ ಬಲಹೀನತೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீங்கள் அறிந்த குடும்பத்தினரோடு கூட உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அந்த பலவீனம் சுகவீனம் இருக்கும் என்று சொன்னார். ನೀವು ಅರಿತ ಸ್ನೇಹಿತರೋ ಇಲ್ಲ ಬಂಧು ಮಿತ್ರರ ಜೊತೆಗೆ ಆ ರೀತಿ ತೊಂದರೆ ಇರುವುದಾದರೆ நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. கர்த்தர் மனம் இறங்கி சுகப்படுத்த வேண்டும். ಕರ್ತನು ಮನಸ್ಸು ಮರಗಿ ಅದನ್ನು ಸೂಕ್ತಪಡಬೇಕು. நம்முடைய விசுவாசத்தை பார்த்து பதில் கொடுக்கிற தேவன், ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಉತ್ತರ ಕೊಡುವಂತ ದೇವರು. அவருக்கு சித்தம் இருக்கிறது நாம் சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லி ಆತನಿಗೆ ಚಿತ್ತವಿದೆ ನಾವು ಆರೋಗ್ಯವಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நாம் சுகம் அடைவோம் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ನಾವು ಆರೋಗ್ಯ ಹೊಂದುತ್ತೇವೆ ಎಂಬ ನಿಶ್ಚಯವು ನಮಗಿದೆ. ஆண்டவர் சுகப்படுத்துவார். ಕರ್ತನು ನಮಗೆ ಆರೋಗ್ಯ ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. நாம் எழும்பி நிற்கலாம். ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வைக்கலாம். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ಇಡೋಣ. தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்த போது சுகப்படுத்தின கடைசி நபர். ದೇವರು ಈ ಒಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ ದಿನದಲ್ಲಿ ಕಡೆದಾಗಿ ಒಂದು ಆರೋಗ್ಯವಂತ ವ್ಯಕ್ತಿ. எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவர் மனிதனை மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். ಎಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಇದ್ದರೂ ಅವನು ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಆತನ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவருடைய தேவைகளின் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். ಅವರ ಅವಶ್ಯಕತೆಗಳ ಮೇಲೆ ಆತನ ದೃಷ್ಟಿ ಇದೆ. அவருடைய பலவீனங்களின் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். ಅವರ ಬಲಹೀನತೆ ಮೇಲೆ ಆತನ ದೃಷ್ಟಿ ಇದೆ. அவருடைய கண்கள் ஒருவன் பலவீனப்படுவதை பார்த்து சும்மா இருப்பதில்லை. ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಒಬ್ಬನು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவன் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் விடுவதில்லை. ಅವನು ಅನುಭವಿಸಲಿ ಅಂತ ಆತನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ಕರ್ತನು ಸೌಖ್ಯ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நாம் சுகமில்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ನಾವು ಅಸೌಖ್ಯವಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಕರ್ತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. நம்முடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ನಮ್ಮ ಸೌಖ್ಯವನ್ನು ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஏனென்று சொன்னால் நம்மை அவர் நேசிக்கிற தேவன். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರು. இந்த மாலை வேளையில் நம்முடைய சுகவீனங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். ಈ ಸಾಯಂಕಾಲದ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಅನಾರೋಗ್ಯವನ್ನು ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳೋಣ. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை சுகப்படுத்தும். ಕರ್ತನೇ ನಿನ್ನ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ನನ್ನನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸು. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த நபரை சுகப்படுத்தும். ಕರ್ತನೇ ನಿನ್ನ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸು. இந்த குடும்பத்திலே ஒரு விடுதலை நீர் கொண்டு வாரும். ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಾ என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களா? ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? ஜெபிக்கும் போது ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಕರ್ತನು ಸೌಖ್ಯ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ಕೃಪೆಯು ದಯೆಯುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ, மாலை வேளை காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். ಸಾಯಂಕಾಲದ ವೇಳೆಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. விசுவாசத்தோடு சுகம் வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளை ನಂಬಿಕೆಯಿಂದ ಆರೋಗ್ಯ ಬೇಕೆಂದು ಬಂದಿರುವ ಮಕ್ಕಳು நீர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ನೀನು ಆರೋಗ್ಯ ಪಡಿಸುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய அன்பின் அடையாளமாக, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗೆ ಗುರುತಾಗಿ, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ನಿನ್ನ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ நீர் சுகப்படுத்தும்படியாக கேட்கிறேன். ನೀನು ಆರೋಗ್ಯ ಕೊಡುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எந்த சுகவீனமாக இருந்தாலும் ಎಂತ ಅನಾರೋಗ್ಯವಿದ್ದರೂ ஆண்டவரை நீர் சுகமாக்க முடியாதபடி உம்முடைய நாமம் ஆண்டவரை சிறிதாக இருக்க போவதில்லை. ಅದನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸದ ಹಾಗೆ ನಿನ್ನ ನಾಮವು ಚಿಕ್ಕದಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. உம்முடைய நாமம் உயர்ந்தது. ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವಾದ. உம்முடைய நாமத்திலே சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಸೌಖ್ಯ ಉಂಟು, ಆರೋಗ್ಯ ಉಂಟು, ಬಲ ಉಂಟು. உம்முடைய நாமத்தினால நீர் சுகமாக்க போகிறபடியால் உமக்கு நன்றி. ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதபடி பலவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ಕರ್ತನೇ, ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸದೆ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. அவர்களையும் சுகப்படுத்தும். ಅವರನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸು. ஆண்டவர் அவர்களை சாட்சியாக சபையில கொண்டு வந்து நிறுத்தும். ದೇವರನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದು ನಿಲ್ಲಿಸು. விசேஷமாக லலிதம்மாவுடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறேன். ವಿಶೇಷವಾಗಿ ಲಲಿತಮ್ಮ ಅವರ ಗಂಡನಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள். ಅವರು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஒவ்வொரு நாளும் போன் மூலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்கள் விசுவாசத்தோடு உம்மை நாடுகிறபடினால், ಅವರು ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಯಸುವುದರಿಂದ அவர்களை சுகப்படுத்தும். ಅವರನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸಿದ್ದೇವೆ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ இந்த ಸ್ತೋತ್ರ. ஆராதனைகளில் இங்கு நின்று கொண்டு சுகத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನೀನು ನಿಂತುಕೊಂಡು ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಒಬ್ಬರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. அவர்களை சுகப்படுத்தும். ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡು. அவர்களுக்கு பலப்படுத்தும். ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸು. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உயர்த்தும். ಅವರಿಗೆ ನಿನ್ನ ನಾಮದ ಮಹಿಮೆಯಿಂದ ಅವರನ್ನು ಉನ್ನತಪಡಿಸು. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இது மட்டுமல்லாமல்
சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ அந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ಆ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿರುವ ಒಂದೊಂದು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೀನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. நீர் அவர்களுடைய தகப்பன் என்பதை நீர் நிரூபித்து காண்பியும். ನೀನೇ ಆತನಿಗೆ ತಂದೆ ಎಂಬುದನ್ನು ನೀನು ನಿರೂಪಿಸಿ ತೋರಿಸು. நீர் ஆளுகை செய்கிறவர் என்பதை நிரூபித்து காண்பித்தருளும். ನೀನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು ಎಂಬುದನ್ನು ನಿರೂಪಣೆ ಮಾಡು. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ದೇವರೇ. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಜೀವದ ತಂದೆ. விசேஷமாக இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ಇನ್ನೊಂದು ವಿಶೇಷವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ. நம்முடைய மாநிலத்தில் மழை தேவையான அளவுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಮಳೆಯೂ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. இந்தியாவிலே பல இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಮಳೆ ಸುರಿತಾ ಇದೆ. சில இடங்களிலே தேவைக்கு அதிகமாக மழை பெய்து சேதங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ಕೆಲವು ಕಡೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಳೆ ಬಂದು ಅದರಿಂದ ಛೇದಗಳು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ஆனால் தேவையான இடங்களில் இன்னும் மழை வராமல் இருக்கிறது. ಆದ್ರೆ ಅವಶ್ಯಕವಾಗಿರುವಂತಹ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಳೆಯಿಂದ ஆண்டவர் நம்முடைய மாநிலத்திலே ஒரு நல்ல ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட வேண்டும். ಕರ್ತನು ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಆಶೀರ್ವಾದವಾದ ಮಳೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. நாம் இந்த மாநிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் ನಾವು ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇರುವುದರಿಂದ ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை இங்கே தீர்மானித்து வைத்திருக்கிறபடினால் ದೇವರು ನಾವು ಇಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತೆ ಆತನು ತೀರ್ಮಾನಿಸಿ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದ அந்த மாநிலத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ಈ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அநேக இடங்களில் இன்னும் வறட்சியான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬಂದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. அதனாலே விவசாயம் செய்ய முடியாதபடி அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ಅದರಿಂದ ವ್ಯವಸಾಯ ಮಾಡಲಾಗದೆ ಅವರು ತಾವಕದಿಂದ ಇದ್ದಾರೆ. அநேக காரியங்கள் இதனாலே தடைப்படும். ಅದರಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ತಡೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ಕರ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ஒரு நல்ல மழையை கட்டளையிட வேண்டும். ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಳೆಯನ್ನು ಕಟ್ಟಲೇಬೇಕು. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்களை கேட்கலாமா? ಕೈಗಳನ್ನು ಕರ್ತನ ಬಳಿ ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்திலே நல்ல மழையை நீர் கட்டளையிட வேண்டும். ಕರ್ತನೆ, ನೀನು ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಳೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕು. ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நல்ல மழை நீர் கட்டளையிட வேண்டும். ಒಂದೊಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ನೀನು ಒಳ್ಳೆಯ ಮಳೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. எல்லா நீர்நிலைகளும் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். ಎಲ್ಲ ಒಂದು ಜಲಾಶಯಗಳು ಜಲದಿಂದ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. எல்லா நதிகளும் ஆண்டவரை தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். ಎಲ್ಲ ನದಿಗಳು ನೀರಿನಿಂದ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. எங்களுக்கே தண்ணீர் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை மாறி ನಮಗೆ ನೀರಿಲ್ಲ ಎನ್ನುವ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಹೋಗಿ ஆண்டவர் எங்களுடைய மாநிலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்னுடைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். ನಾವು ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಗಳಿಗೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೇವೆ ಎಂಬ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಕರ್ತನು ಕೊಂಡು ಬರಬೇಕು. தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நம்முடைய மாநிலத்தை நடத்த போகிறபடியால் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ದೇವರು ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ನೇರವಾಗಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வானமும் பூமியும் கர்த்தருடையது. ಆಕಾಶವು ಭೂಮಿಯು ಕರ್ತನದು. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய மாநிலத்திலே மழை கொண்டு வர வேண்டும். ಆಕಾಶದ ದ್ವಾರಗಳನ್ನು ತೆರೆದು ಕರ್ತನು ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಮಳೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರಬೇಕು. எல்லா பகுதிகளிலே தண்ணீரினாலே ஆண்டவர் இந்த மாநிலத்தை நிரப்ப வேண்டும். ಎಲ್ಲಾ ಪ್ರಾಂತಗಳಲ್ಲಿಯೂ ಕರ್ತನು ನೀರಿನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க போகிறதே ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ಕರ್ತನ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಕರ್ತನೆ, ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நல்ல மழையை கொடுக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಒಳ್ಳೆಯ ಮಳೆಯನ್ನು ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்முடைய மாநிலத்திலே மாத்திரமல்ல கர்த்தாவே, ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕರ್ತನೆ, நம்முடைய தேசத்திலேயும் ஒரு நல்ல மழையை கொண்டு வாரும். ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಸಹ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮಳೆ எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இன்னும் மழை வராமல் காத்துக் கொண்டிருக்கிற அந்த பகுதிகளில் எல்லாம் நல்ல மழையை கொண்டு வாரும். ಎಂತೆಂಥ ಪ್ರಾಂತಗಳಲ್ಲಿ ಮಳೆ ಇಲ್ಲದೆ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲೆಲ್ಲ ಮಳೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಾ. ஒரு செழிப்பை இந்த நாட்டிலே நீர் கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். ಒಂದು ಪುಷ್ಟಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಈ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸುವುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஸ்தோத்திரம் தகப்பனே. ಈ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ, ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವದ ತಂದೆ. ஜெப நேரத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம்.
ಪ್ರಾರ್ಥನೆಯ ಅಂತ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. விசேஷமாக உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்தை சார்ந்திருவருக்கோ ஜெபம் தேவை என்று சொன்னால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி விட்டு கரங்களை கீழே போடலாம். ವಿಶೇಷವಾಗಿ ನಿಮಗೋ ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಯಾರಿಗಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕಾಗಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಕೆಳಗೆ ಹಾಕಬಹುದು. உங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ನಿಮಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கரங்களை நீங்க கீழே போடலாம். ಕೈಗಳನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಬಹುದು. கண்கள் மூடி இருக்கட்டும். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவரை நாடி வந்திருக்கிறீர்கள். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಆತನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೀರಿ. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ಆತನ ಮುಖವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದವರು ಲಜ್ಜೆಗೆಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த மாலை வேளையில் அவருடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ಈ ಸಾಯಂಕಾಲದ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆತನ ಮುಖವನ್ನು ನೀವು ನೋಡಿದಾಗ நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. ನೀವು ಎಂದಿಗೂ ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ನೀವು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವಂತಹ ಅವನ ಮುಕ್ತಾಯವನ್ನು ಕರ್ತನು ಕೊಡುತ್ತಾನೆ. சில சிந்தையோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳೊಂದಿಗೆ ನೀವು ಹೋರಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. இது எப்படி நடக்கும்? ಇದು ಹೇಗೆ ನಡೀತದೆ? ஆண்டவர் எப்படியாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்து கொடும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ಇದನ್ನು ಹೇಗಾದರೂ ದೇವರು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಡುವುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஆண்டவர் முதலாவது உங்களுடைய சிந்தையை சுகப்படுத்த போகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಯನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸುತ್ತಾನೆ. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கலக்கங்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕಳವಳಗಳನ್ನು ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை சுகத்தை கொடுக்க போகிறார். ದೇವರು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க போகிறார். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರುವ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. அதற்கு முன்பதாக உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಚಂಚಲತೆಯನ್ನು ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத ஆலோசனைகளை பிசாசானவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಬೇಡದಿರುವ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களுடைய செவிகளுக்குள்ளாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி இந்த மனிதனுடைய செவியை ஆண்டவர் சுகப்படுத்தினாரோ ಹೇಗೆ ಈ ಮನುಷ್ಯನ ಕಿವಿಯನ್ನು ಆತನು ಸರಿಪಡಿಸಿದನು. இன்றைக்கு ஆண்டவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய செவிகளை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿರುವ ಜನರ ಕಿವಿಗಳನ್ನು ಸರಿ உங்களுடைய ಮಾಡುತ್ತಾನೆ. காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிற சொற்கள், ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಿರುವ ಮಾತುಗಳು, சிந்தனைகள், ಆಲೋಚನೆಗಳು அவைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ಅವುಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಲ್ಪಡಬೇಕು. தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுடைய செவியினுள்ளே பிரவேசிக்க போவதில்லை. ಬೇಡದಿರುವ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ. தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுடைய செவிகளுக்குள்ளாக பிரவேசிக்க போவதில்லை. ಬೇಡದಿರುವ ಆಲೋಚನೆಗಳು ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்களுடைய செவிகளை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் உங்களுடைய செவிகளை தொட்டு சுகப்படுத்தும் போது ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಕಿವಿಯನ್ನು ಮುಟ್ಟಿ ಸೌಖ್ಯಪಡಿಸುತ್ತಾನೆ. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க போவதில்லை. ಬೇಡದಿರುವ ಮಾತುಗಳು, ಬೇಡದಿರುವ ಆಲೋಚನೆಗಳು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿದ್ದಾನೆ. அவருடைய உங்களை சுகப்படுத்தாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸಿದಾಗ ಹಾಗೆ ಆತನ ಕೈಗಳು ಮೋಟುವುದಿಲ್ಲ. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ಆತನ ಹೆಸರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவருடைய பெயர் மாறவில்லை. ಆತನ ಹೆಸರು ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲ. அவருடைய குணாதிசயங்கள் மாறவில்லை. ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳು ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲ. ஏற்ற நேரத்திலே அவர் உங்களை சுகப்படுத்துவார். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಆರೋಗ್ಯಪಡಿಸುತ್ತಾನೆ. ஏற்ற பதிலை உங்களுக்கு கொடுப்பார். ಸರಿಯಾದ ಉತ್ತರವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அவரை விசுவாசியுங்கள். ಆತನನ್ನು ನಂಬಿರಿ. அவரை விசுவாசி. ಆತನನ್ನು ನಂಬಿರಿ. அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவன். ಆತನನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸುವ ದೇವರು. ஆண்டவரை ஜெபத்தை கேட்டபடி அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. சத்துரு எங்களுடைய செவிகளுக்குள்ளாக விசுவாசத்தை குறைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ல போவதில்லை. ಶತ್ರುವು ನಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊರತೆ ಮಾಡುತ್ತಾ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களுடைய செவிக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்க போகிறது. ನಿನ್ನ ಮಾತುಗಳು ಮಾತ್ರ ನಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. தைரியத்தின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்த போகிறார். ಧೈರ್ಯದ ಆತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ನಿಯಂತ್ರಿಸಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಹalleluya. தெளிவிலே நீங்கள் நடக்க போகிறீர்கள். ನೀವು ಸ್ಪಷ್ಟತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೀರಿ. அவருடைய வார்த்தை உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்க போகிறது. ಆತನ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಕಾಲಿಗೆ ದೀಪವಾಗಿದೆ. ಹalleluya. ಆಮೆನ್. நன்றி சொல்லுகிறோம். ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. வேதவசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி
சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತದೆ ಆತನು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ಆರೋಗ್ಯಪಡಿಸಿದರೆಂಬುದಾಗಿ. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தி இருக்கிறபடியான மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ದೇವರಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ஜெபத்தை கேட்டபடியான மக்கள் நன்றி. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ உம்முடைய பிள்ளைகளை தொட்டபடியான மக்கள் நன்றி. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಟ್ಟಿದಕ್ಕಾಗಿ உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ನಿನ್ನ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೇ. ஜெபத்தை கேட்டபடியான மக்கள் நன்றி. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವನ ತಂದೆ. ஆமென். ஆமென். வரும் சேர்ந்து சொல்லலாம். ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಿಗೆ ಹೇಳೋಣ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் ತಂದೆಯಾದ ದೇವರ ಕೃಪೆಯು குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும் ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯು பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಪ್ರೀತಿಯ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು நம் அனைவரோடு கூட இருப்பதாக ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಇರಲಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நீங்கள் கடந்து செல்லலாம். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ವಂದಿಸಿ ನೀವು ಹಾದು ಹೋಗಬಹುದು. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு கூட நடத்தி விட்டு நாம் கடந்து செல்வோம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಈ ಸ್ಥಳದಿಂದ ನಾವು ಹೋಗೋಣ. அவருடைய நாமம் உயர்ந்தது. ಆತನ ನಾಮ ಉನ್ನತವಾದದ್ದು. அவருடைய நாமத்துக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் விடும். ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮುಂದೆ ಎಲ್ಲಾ ಮೊಣಕಾಲುಗಳು ಮಣಿಯುತ್ತದೆ. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ಅಂತಹ ಶಕ್ತವುಳ್ಳ ದೇವರಿಗೆ அறிந்திருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் ಆತನನ್ನು ಅರಿತಿರುವುದರಿಂದ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದರಿಂದ சுகம் நமக்கு சொந்தமானது, ಆರೋಗ್ಯವು ನಮಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು, விடுதலை நமக்கு சொந்தமானது. ಬಿಡುಗಡೆಯು ನಮಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.